தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமா வழங்கலன்னு சொல்ல வரீங்க? ஆமா, தமிழ்நாட்டுல எந்த ஒரு சட்டத்திட்டமும் இல்லையே அதுக்கு. இத்தனை பேர் எங்க ஆளுங்களை நீ வேலைக்கு வச்சு தான்ப்பா ஆகணும் அப்படின்னு உறுதிப்படுத்தணும்ல. அந்த உறுதிப்படுத்தாத நிலை இருக்கிற வரைக்கும் இன்னும் எத்தனாயிரம் கோடி வந்தானே, எல்என்டி வந்தானே, வேற டி வந்தானே, அது வந்து பயன் இல்லாம இவங்க பேசுகிற பேச்சுக்கள். இப்போ வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு 6 மாதம் காத்துட்டு இருக்க முடியாது, உயிர் போச்சுன்னா. இதை கேள்வி கேட்டாலே இவங்களுக்கு கோவம் வருதுன்னா என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு. அதான் ஒரு சிங்கப்பெண் திட்டம் வந்து இந்த வாரம் சிங்கப்பெண்ணோ புலி பெண்ணோ அதெல்லாம் அப்புறம். அது வந்து இப்போ வெளிப்படையாக கிட்ட திரிசாமலை கை வச்சா சும்மா இருப்பீங்களா? நாங்க பதாக வைக்கிறோங்க, டைம் கேக்குறாங்க சார். ஆனா நான் கேட்கறது நடப்பு இப்ப இருக்கிற அந்த பாலியல் வன்கொடுமைகள், குடி போதை, இந்த சட்டம் ஒழுங்கு தானே. எல்லா ஆட்சியிலும் சட்டம் ஒழுங்கு தானே சார். சட்டம் ஒழுங்கு முதலமைச்சர் கையில தான் இருக்கும். எல்லா ஆட்சியிலும் முதலமைச்சர், எல்லா ஆட்சியிலும் 6 மாசத்துக்கு அப்புறம் நடக்காதப்ப நான் என்ன கேட்கிறேன்னா அந்த கேள்விக்கு போய் சொல்லுங்க. அவங்க பாதிக்கப்பட்டவங்க அதெல்லாம் நம்மளுக்கு மாற்று கருத்து இல்லை. அப்ப அவன் நம்ம பொண்ணு செத்து போச்சுன்னா அது ஒரு திட்டமா கொண்டு வந்து அது பெருசா நடத்தணும்னு நினைக்கிறான்ல. உங்களுக்கு அந்த நோக்கம் இல்லையே, அதனால நீங்க செய்யுங்க தான் சொல்றீங்க. இப்ப அப்ப ஏன் அந்த டியூட்டிக்கு வரீங்க? அரசியல் நகர்வு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் பத்மபிரியா. இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு வெற்றி தமிழன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நேற்று ஃபுல்லா பிரேக்கிங் நியூஸ் சார். 3 புதிய தொழில் திட்டங்கள் வந்து ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்குது, புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்குது. அது எல்என்டி கம்பெனியோட வந்து முதல்வர் தமிழக அரசுக்கும் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 18,600 கோடி முதலீட்டு ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகி இருக்கு. 3 மாவட்டங்கள்ல இந்த திட்டங்கள் தொடங்கப்பட இருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டத்துல தகவல் தரவு விரிவாக்க மையம் வந்து உருவாக்கப்பட இருக்குது. அதற்கு வந்து 15,000 கோடி முதலீடு வந்து தொடங்க போறாங்க. அதுக்கு வந்து வெறும் 500 நபர்கள் தான் அங்க வந்து வேலை வாய்ப்பு தரப்போறதா சொல்லிட்டு இருக்காங்க. இரண்டாவதாக கோவை மாவட்டத்துல மின்னணு பொருள் உற்பத்தி நிலையம் வந்து தொடங்க போறாங்க. அதற்கு வந்து 2,500 கோடி வந்து முதலீடு. அங்க வந்து 2,000 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு. மூன்றாவதாக திருவள்ளூர் மாவட்டத்துல கப்பல் கட்டும் தளம் வந்து ஆலையை வந்து விரிவாக்கம் செய்ய ஒப்பந்தம். அதற்கு வந்து 1,500 கோடி ஒதுக்கீடு. அங்க வந்து 5,700 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்ற 3 திட்டங்கள் வந்து ஒப்பந்தமாகி இருக்கு, புரிந்துணர்வு ஒப்பந்தம். இதை பற்றி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? ஒரே கேள்விதான். என்ன திட்டங்கள் என்ன படம் ஓட்டினாலும் இதுல எத்தனை தமிழர்களுக்கு வேலை? மண்ணின் மைந்தர்களுக்கு எத்தனை பேர்? 8,200 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இந்தியா முழுக்க யாரும் வரலாமே. இது வரைக்கும் எல்என்டில பணியாளர்கள் எத்தனை பேர் தமிழர்கள் இல்ல மண்ணின் மைந்தர்கள்ன்றதை நம்ம அரசு ஆய்வு பண்ணியிருக்குதா? சரியா? இப்போ ஹெச்ஆர் மேனேஜர் யாரா இருப்பாரு? மகாராஷ்டிராலேருந்து ஒருத்தர் யாராவது ரெசியூம் கொடுத்தாருன்னா பிராமின்ஸ் இல்லை பெரிய அளவில் இருக்கிறவங்க இல்லை டெல்லியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆள் தான் போடுவாங்க. இல்ல தேர்தல் வாக்குறுதியில தமிழக இளைஞர்களுக்கு வந்து வேலை வாக்குறுதி வேற. இது வரைக்கும் இருக்கிற தனியார் தொழிற்சாலைகள்ல நிறுவனங்கள்ல எத்தனை தமிழர்களுக்கு மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இப்ப கர்நாடகால வந்து 80% கட்டாயம் கன்னடர்களுக்கு வேலை வாய்ப்பு தனியார் நிறுவனங்கள் கொடுக்கணும்னு சட்டம் ஏற்றிருக்கிறாங்க. அப்ப அது அரசு வந்து நிர்வகிக்கும், மானிட்டர் பண்ணும். இங்க அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. அப்படின்றப்ப எத்தனை பேருக்கு மண்ணின் மைந்தர்களுக்கு நானும் வேலை செஞ்சிருக்கிறேன்ல, தனியார் நிறுவனங்கள்ல, தொண்டு நிறுவனங்கள்ல, மருத்துவமனைகள்ல வேலை செஞ்சிருக்கிறேன்ல. அதுல எத்தனை பேர் லோக்கல் ஆளு, பெருக்கிற ஆளு, கக்கூஸ் கழுவுற ஆள் தான் நம்மளால இருப்பான். அதுவும் நேபாளக்காரன் பங்களாதேஷ்காரன் தூக்கி போட்டுருவாங்க ஆள் கிடைக்கலன்னா. அப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து நம்ம மக்கள் முன்னேறிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. என்ன செய்யறாங்கிறத பார்ப்போம். ஒரு மாசம் கூட இன்னும் முடிவடையில, அதுக்குள்ள ஒரு 3 தொழில் திட்டங்கள் இல்ல நம்ம வந்து இது வந்து குறைகள் இல்லை, இது ஏற்கனவே இருக்கிறது. இது இவங்க சரி செய்யணும். 10 1 11 தானே. நாம் தமிழர் வந்திருந்தா நாங்க என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவோ உரிமைகள் அரசு பணியில வந்து அரசு துறைகள்ல வந்து எத்தனை தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு. இப்ப இங்க வந்து பிசி எஸ்சினா எல்லாரும் வருவாங்க. ஆந்திராவில் இருக்கிறவங்க, கன்னடத்தில் இருக்கிறவங்க, தெலுங்குல மலையாளி எல்லாம் பிசி எஸ்சியில் வருவாங்க. ஆனால் இங்கே இருக்கிற தமிழர்கள் எஸ்சியாக இருந்து கர்நாடகாவுக்கு போனால் அங்கே எல்லாம் ஓபிசி, அதர் கேஸ்ட், ஓசி. அப்போ இங்கே பல பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. தலைமை செயலகத்திலே வந்து பணியாளர்கள் வந்து 40% கூட தமிழர்கள் இல்லை. இப்படின்ற ஒரு அவல நிலை இருக்குது. மற்றவங்களுக்கு நம்ம வேலை வாய்ப்பு இல்லை, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க இதுபடி நம்ம வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அதுக்கு தான் சாதி வாரி கணக்கெடுப்பு, மண்ணின் மைந்தர்களுக்கான முக்கியத்துவம்ன்றது நம்ம எல்லாமே அரசியல் பேசிட்டு இருக்கிறோம்.
இப்ப குருட்டாம்போக்குல நிறுவனங்கள் வந்துருச்சு, நம்ம வந்து கையெழுத்து போட்டுட்டோம், ஒப்பந்தம் போட்டுட்டோம்னா இதுவும் பழைய மாதிரி தான் இருக்கும். மற்ற அரசியல் கட்சிகள்லாம் வந்து தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமா வழங்கலன்னு சொல்ல வரீங்க. ஆமா, தமிழ்நாட்டுல எந்த ஒரு சட்ட திட்டமும் இல்லையே அதுக்கு. இத்தனை பேர் எங்க ஆளுங்களை நீ வேலைக்கு வச்சுதான்ப்பா ஆகணும் அப்படின்னு உறுதிப்படுத்தணும்ல. அந்த உறுதிப்படுத்தாத நிலை இருக்கிற வரைக்கும் இன்னும் எத்தனாயிரம் கோடி வந்தானே, எல்என்டி வந்தானே, வேற டி வந்தானே, அது வந்து பயன் இல்லாம ஏதோ கொஞ்சம் பேர் பயனடையலாம், இல்லை அரசியல்வாதிகள் பயனடையலாம், இப்படிதான் போகும். அப்புறம் இன்னொரு ஒப்பந்தமும் கையெழுத்தாகி இருக்கு சார். ஜல் ஜீவன் 2.0 அப்படிங்கிற ஒரு புதிய திட்டமும் வந்து ஒப்பந்தமாகி இருக்கு. மத்திய அரசுக்கும் நம்மளுடைய தமிழக அரசுக்கும் அதுக்கு வந்து நிதி வந்து 2177 கோடி ஒதுக்கி இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன சார்? என்ன தண்ணி கொடுக்கறது தானே? தண்ணி குழாய் ஒரே வார்த்தை இலவச குடிநீர். முதலாளித்துங்களுக்கு எதிராக இன்னைக்கு வந்து குடிநீர் என்பது அனைத்து உயிர்களுக்குமானதுன்னு பேசின ஒரே கட்சி நாங்கள் நாம் தமிழர் கட்சி, சீமான் அண்ணன் மட்டும்தான். அப்போ நீ என்ன ஜல் ஜீவன் ஏற்கனவே வந்து பவானி ஆற்றில் தண்ணி எடுத்து ஏதோ கோயம்புத்தூரில் வந்து திமுக இருக்கிறப்ப பிரான்ஸ் நாட்டு நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் போட்டு அது கொள்ளால தண்ணி விடுறதுக்கெல்லாம் திட்டமிட்டாங்களே, அது பலத்த எதிர்ப்புகள் வந்துச்சு. அதனால இந்த மாதிரி இதெல்லாம் கார்பரேட் தனியார் மயம் எத்தனை கோடி ஒதுக்கும். குடிநீரை எதுக்கு வியாபாரமாக்குறது தான் நம்மளோட கேள்வி. குடிநீரை சுத்தப்படுத்தி குடிநீரை தூய்மையாக்கி, இல்லை தூய்மையான குடிநீரை அனைத்து உயிர்களுக்கும் அடிப்படையாக மனிதர்களுக்கும் குடிமக்களுக்கும் கொடுக்க முடியலன்னா எதுக்கு அரசாங்கம் தான் எங்களோட கேள்வியே. நீ ஜல் ஜீவன், மத்திய அரசு, ஒன்றிய அரசு, இந்த திட்டம், அது ரெண்டாவது. இதுதான் அடிப்படை மனித நேயம், இதுதான் அனைத்து உயிர் நேயம். அதான் 2019 24 வரைக்கும் இந்த ஒப்பந்தம் இருந்தது. இப்போ 2028 வரை நீட்டிக்கப்பட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு 55 லிட்டர் நீர் வழங்கணும் என்பதுதான் இந்த திட்டத்தின் நோக்கமாகும். இத பத்தி நீங்க என்ன சார்? அதுதான் சொல்றேன், எல்லாம் அடிப்படையா குடிநீர் இலவசம்னா முடிஞ்சு போச்சு. எதுக்கு இந்த திட்டம்? அதுக்கு ஒரு தனியார் கான்ட்ராக்ட் அரசே செய்யணும்ல. இதை செய்யணும், அரசே செய்யணும். அரசு தானே இலவசமா கொடுக்க முடியும். 55 லிட்டர் ஒரு ஆளுக்கு எப்படி? ஒரு ஆள் 55 லிட்டர் குடிக்க முடியுமா? எப்படி? என்ன கணக்குன்னு தெரியலையே. அதுதான் இந்த திட்டம் சார். தண்ணீர் எவ்வளவு காசு கொடுத்தா தானே கிடைக்கும்? காசு கொடுத்தா தானே கிடைக்கும். அப்ப ஏழ்மையா இருக்கிறவங்க, வறுமையில இருக்கிறவங்க, கொடிய நிலையில இருக்கிறவங்க எப்படி கிடைக்கும்? இல்ல இலவசமா தானே சார் கொடுப்பாங்க. இலவசம் எங்க கொடுக்குறாங்க? மாநகராட்சி தண்ணிகள் இல்லைன்னா நம்மளுக்கு இந்த குழாய் வழியா ஏரிகள் மூலமாக மக்களுக்கு விநியோகிக்கப்படுற தண்ணிகள் தான். அதுக்கும் நம்ம வரி கட்டுறோம்ல. சரி, அரசுக்கு வரி கட்டுறது தவறு இல்லை, அது எல்லாத்துக்கும் நம்ம வரி கட்டி தான் ஆகணும். ஆனா இதெல்லாம் வந்து தனியார் மயமாக்குறது வந்து திருந்தணும். அது ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க ஒன்றும் சொல்லலை, நாங்கள் வந்தால் கொள்கை ரீதியாக அப்படி செய்வோம், இலவச குடிநீர், அனைவருக்குமான வேலை வாய்ப்பு அப்படின்னு இவங்க சொல்லவும் இல்லை. அதனால இவங்ககிட்ட அது கேட்கவும் முடியாது. இப்போ என்ன செய்யறாங்களோ செஞ்சுட்டு போறாங்க, நல்லது நடந்தா சரி. இன்னொன்று வந்து இப்போ இவ்வளோ கேள்வி கேட்டுட்டீங்க, ஸ்டெர்லைட்டையும் திறக்க போறாருன்னு ஒரு செய்தி பரவுது. ரொம்ப தீவிரமா அது வந்து இப்போ பணிகள் நடந்துட்டு இருக்குன்னு. அது வந்து என்னத்துக்கு சொல்றதுன்னு ஒன்றும் புரியல. அவ்வளோ மக்கள் போராடி, பல வருஷமா போராடி அதில் பல உயிர்கள் போய், இந்த ஸ்னோலினா ஒரு பொண்ணு சுட்டாங்க, அவங்க அம்மா கூட தாவேக்கில் தான் சேர்ந்துச்சு அந்த அம்மா. அதெல்லாம் நல்லா திறக்க வாய்ப்பு இருக்குது. அது ரொம்ப தீவிரமாக ஊடகங்களில் போடுறாங்க. முதலமைச்சர் விஜயை சந்திக்க போறார், ஸ்டெர்லைட் ஓனர்னு எல்லாம் அகர்வால் அப்படி இப்படின்னு போடுறாங்க. அது அறிவு இருந்து நல்லா இருந்தால் நல்லா இருக்கும். இல்லை ஏதாவது கையெழுத்து போட்டோம், இத்தனை கோடி வேலை வாய்ப்பு அப்படின்ற மாதிரி 10ஓட 11 இதுவும் போட்டாங்கன்னா மக்கள் யோசிக்கணும். தமிழக அமைச்சரவை வந்து பொறுப்பேற்று, புதிய அரசு பொறுப்பேற்று இதோட ஒரு மாசம் இன்னும் ஆகல. முதல் முறையாக தமிழக அமைச்சரவை கூட்டம் இன்று கூடுகிறது சார். இதுல வந்து பட்ஜெட் மறுசீரமைப்பு, டாஸ்மார்க் உள்ளிட்ட அந்த பிரச்சனைகள்லாம், அது பற்றி தீர்வுகள்லாம் இன்னைக்கு வர வாய்ப்பு இருக்கு. அவங்க என்ன பேசுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அமைச்சர்கள் கூட ஏதோ வாய்க்கு வந்ததை அதை வரைச்சு நான் வரேன்னு யாரும் பேசுறாங்க. முதலமைச்சர் பேசுறது இல்லை. அவர் பேசினாதான் நம்மளுக்கு என்ன வெளிச்சம்ன்றது தெரியும். சரியா? இன்னும் 6 மாதம் ஆகட்டும், 60 வருஷம் கூட ஆகட்டுமே, பிரச்சனை இல்லை. இன்னைக்கு மக்கள்கிட்ட இருக்க பலவீனம் என்னன்னா, அது எப்படி நீங்கள் எங்கள் தளபதியை கேள்வி கேட்கலாம்? பெரம்பூர் தொகுதி எங்கள் தொகுதி, நாங்கள் போட்டியிட்டோம். 5114 வாக்கு பெற்றோம் நாம் தமிழர் கட்சி. அந்த வாக்கு வந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் நாங்கள் ஒரு துண்டு பிரசுரம், ஒரு பிட் நோட்டீஸு, ஒரு சுவரொட்டி அரசுக்கு எதிராக இல்லை அரசு இந்த நடவடிக்கைகள் எங்கள் ஊர்லலாம் ஒரு காபாவை தோண்டி போட்டு இன்னும் 6-7 மாதம் ஆகுது, எதுவுமே கேள்வி கேட்கல. ஏன்னா நான் தான் ஆகுதுன்னு பார்ப்போம், நேரம் கொடுப்போம் தான். நாங்கள் கேட்குற கேள்வி, இந்த அமைச்சர்கள் பண்ணுற கேனத்தனம், இவங்க போலியாக காட்டின கல்வி தகுதி 70 பேருக்கு மேலே, இவங்க பேசுகிற பேச்சுக்கள், இப்போ வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு 6 மாதம் காத்துட்டு இருக்க முடியாதுங்க, உயிர் போச்சுன்னா. இதை கேள்வி கேட்டாலே இவங்களுக்கு கோவம் வருதுன்னா என்னதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னு. அதான் ஒரு சிங்கப்பெண் திட்டம் வந்து இந்த வாரம், சிங்கப்பெண்ணோ புலி பெண்ணோ அதெல்லாம் அப்புறம். அது வந்து இப்போ வெளிப்படையாக கிட்ட திரிசாமலை கை வச்சா சும்மா இருப்பீங்களா?
நான் திரும்ப கூட அவங்க அது என்னமோ தெய்வத்தை கேள்வி கேட்குற மாதிரி, எங்க அண்ணனை எப்படி கேள்வி கேட்பீங்க, எங்க தளபதி எப்படி கேள்வி கேட்பீங்க, அப்ப அவர் தான்ப்பா முதலமைச்சர். இது ரொம்ப பலவீனம். நம்ம வந்து பாவம் குழந்தைங்க சொல்லி ஓட்டு போட்டாங்க, தற்குறி இல்லை வேற ஏதாவது அவங்களுக்கு யோசிக்க தெரியல, சினிமா மாயையில போட்டாலும் எங்களோட உரிமைகள் பாதிக்கப்படுது. ஓரளவு தான் பொறுக்க முடியும். எங்களோட உரிமைகள் போதும். நாங்கள் ஒரு கனவோட இருக்கிறோம், மக்கள் மத்தியில் பெரிய மாற்றம் வரணும். உங்க தளபதி செஞ்சாருன்னா வாழ்த்து சொல்றோமே, நாங்க பதக வைக்கிறோங்க. டைம் கேக்குறாங்க சார். ஆனா நான் கேட்கறது நடப்பு. நடப்பு இப்ப இருக்கிற அந்த பாலியல் வன்கொடுமைகள், குடி போதை, இந்த சட்டம் ஒழுங்கு தானே. எல்லா ஆட்சியிலும் சட்டம் ஒழுங்கு தானே சார். சட்டம் ஒழுங்கு முதலமைச்சர் கையில தான் இருக்கும். எல்லா ஆட்சியிலும் முதலமைச்சர், எல்லா ஆட்சியிலும் 6 மாசத்துக்கு அப்புறம் நடக்காது. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த கேள்விக்கு போய் சொல்லுங்க. எல்லா ஆட்சியிலும் கிருஷ்ணா மேல கை வச்சா நான் கேட்கற தப்பா கேட்கறேன்னு நினைக்காதீங்க. போலீஸ் நடவடிக்கை எடுக்குமா, இல்லை உடனே இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து இந்த ஃபைல் பண்ணணும், எஃப்ஐஆர் போடுறதுக்கு லேட் ஆகும், குற்றவாளியை தேடிட்டு இருக்கோம்னு சொல்லுமா? அப்ப எடுப்பாங்க துரிதமா. இல்ல ஒரு பயம் வரணும்ல மக்களுக்கு, ஒரு அச்ச உணர்வு. சட்டம் ஒழுங்கு எல்லா ஆட்சியிலும் அதே மாதிரி அவங்களே இருந்துட்டு போட்டு நீங்க எதுக்கு வந்தீங்க? புரியுதா உங்களுக்கு? எதையும் நியாயப்படுத்தாதீங்க. இப்ப உயிர்னா என் பொண்ணா இருந்தாலும் உயிர் தான், திரிசாவும் உயிர் தான். இப்ப எனக்கு ஒரு உயிர் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என் வீட்லயோ தெரிஞ்சவங்களோ போயிருச்சுன்னா, எல்லா ஆட்சியிலும் அப்படி நடந்து நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா என் மனநிலை எப்படி இருக்கும்? நான் என்ன ரிப்ளை கொடுப்போம்? அவங்களுக்கு கெட்ட வார்த்தை வரும், பயங்கரமா வரும், எந்திரிச்சு அடிக்க தோணும். என்னடா மண்ணாங்கட்டி இதே சொல்றதுக்காடா எங்களுக்கு நாட்டில் இதுன்னு. அதனால இது ரொம்ப ஒரு கேவலமான கலாச்சாரம். நீங்க 6 மாசம் இல்லை 6 வருஷம் கூட எடுத்துக்கங்க, திரும்ப வாங்க போங்க, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நல்லது செய்யுங்க, இல்லை மாற்றத்தை கொண்டு வாங்க, கண்ணில் தெரியணும்ல. புரியுதா உங்களுக்கு? மக்களுக்கு வந்து ஒரு அச்ச உணர்வு வரணும். அச்ச உணர்வு தவறு செய்யறவர்களுக்கு ஐயோ எப்படி ஒருத்தன் திரும்ப செய்யறான். அதாவது தண்டனைகள் கடுமையாக்கப்படணும், விசாரணை வந்து துரிதமாக இருக்கணும் அப்படின்னு அதுதான் சொல்றேன். அதுதான் அங்க வடநாட்டுல ஏதோ ஒரு அம்மா பேர் அந்த பாலியல் வன்கொடுமையில செத்து போனோன்னே நிர்பயா பேர்ல தான் இப்ப சென்னை கமிஷனர் ஆபீஸ்லயே வந்து நிர்பயா கவுன்சிலிங் சென்டர்னு வைக்கிறாங்க. ஏன்? வடநாட்டுக்காரன் அவன் பொண்ணு உயிர் வந்து இந்திக்காரன் உயிர் போன உடனே மறுபடியும் அவங்க யாருன்னு தெரியல நம்மளுக்கு, அவங்க கொண்டு போயிட்டான். நம்ம ஊர்ல பாலியல் வன்கொடுமையில நந்தினின்னு ஒரு பொண்ணு விழுப்புரத்துல கூட்டு பாலியல்ல இறந்து போனாங்க. பல பேர்கள்லாம் இருக்கு. இவங்க இவங்களோட பேரை பெருசுபடுத்தி இனிமே இந்த மாதிரி ஒரு பாலியல் தொல்லை எந்த பெண்களுக்கும் வரக்கூடாதுன்னு ஏதாவது அரசு திட்டம் தான் கொண்டு வந்தியா? தமிழ்நாட்டில் எதுக்கு நிர்பயா? அவங்க பாதிக்கப்பட்டவங்க, அதெல்லாம் நம்மளுக்கு மாற்று கருத்து இல்லை. அப்ப அவன் நம்ம பொண்ணு செத்து போச்சுன்னா அது ஒரு திட்டமா கொண்டு வந்து அது பெருசா நடத்தணும்னு நினைக்கிறான்ல. உங்களுக்கு அந்த நோக்கம் இல்லையே. அதனால நீங்க செய்யுங்க தான் சொல்றீங்க. இப்ப அப்பயும் அது டியூட்டிக்கு வரீங்க. இன்னைக்கு 6 மாசத்துக்கு அப்புறம் 6 மாசம் தூங்கி எந்திரிச்சிட்டு 6 மாசத்துக்கு அப்புறம் பார்க்கலாமே. சட்டம் ஒழுங்கை பத்தி தான் இப்ப கேள்வி கேட்கறாங்க. சட்டம் ஒழுங்குக்காக தான் நேற்று கூட ஒரு புதிதாக பதவியேற்ற டிஜிபி அவர்கள் கிட்ட ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த ஆலோசனை கூட்டம் போயிருக்குது. அதுல வந்து 3 அசைன்மெண்ட்டுகள் வேற கொடுக்கப்பட்டிருக்குது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், வன்கொடுமைகள் தடுப்பு ஒன்று, போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவது, சட்டம் ஒழுங்கு வந்து அடிமட்ட நிலையில இருக்குது, இதை வந்து வேகமா சீரமைக்கணும், அதுக்காக தான் வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடத்தி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இது ஊடகத்துல இந்த அரசு அதிக அலுவலர்கள்ல காவல்துறை எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா பேசுவாங்க, திட்டங்களை பேசுவாங்க. யதார்த்தம் என்ன? இப்ப நான் உங்களை கையை பிடிச்சி இழுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க போய் புகார் கொடுக்கறதுக்கு பக்கத்துல இருக்க காவல் நிலையத்துக்கு போகணும். சரி, அங்கிருந்து தப்பிச்சு போகணும். இல்லை நான் வந்து ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், போறோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே நடவடிக்கை எடுக்க முடியுமா? நீ யாருமா வாரமா போய் நில்லுமான்னு அங்கே இருக்கிற லோக்கல் இருக்க ஏட்டு, யாருமா நீ எதுக்கு வந்த, வாரமா போய் நில்லு, ஏசி வராரு, இங்கே ஜீப்பு நிப்பாட்டணும் அப்படின்னு. யதார்த்தத்தை பேசுங்க. உட்காந்துட்டு அசைன்மெண்ட்டு கமிஷனர் பேசிட்டாரு, அது பேசிட்டாருன்னா மேலேருந்து என்ன உத்தரவு வருதோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க. ஸ்டேஷனுக்கு வரப்போ முதியோர்கள் வராங்களா, அவங்க உட்கார விட்டு பேசுறதுக்கு ஒரு ஆளை வை, அவங்க என்ன சொல்கிறாங்களோ குறைகளை கேளுங்க. பெண்கள் வராங்களா, அவங்களுக்கு தனியாக உட்கார வைங்க, உட்கார வச்சு பெண் காவலரை வச்சு பேசுங்க. புகாரை கொடுக்குறாங்க, கொடுக்கல, அதில் நியாயம் இருக்குது, இல்லை அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, புலம்புனாலும் பேசிட்டு என்ன பண்ணணுமோ அவங்களுக்கு டீ காப்பியை கொடுத்து அனுப்புங்க, தண்ணியை கொடுத்து. இப்படி ஒரு ரிசப்ஷன் எங்கேயாவது இருக்கா காவல் நிலையங்களில்? நான் சொல்றது புரியுதா? புரியுது. அப்படி இருந்துச்சுன்னா யார் வேணா போகலாம், குழந்தைகள் கூட போகலாம், அணுகலாம். அப்ப இந்த மாதிரி யதார்த்த நிலை இல்லாத நிலையில இது பழையாச்சும் அப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் என்னத்துக்குறா நீங்க வந்தீங்க? இந்த கேள்விக்கு வந்து தயவு செய்து வராதீங்க. பழையாச்சு, அதனால மாறுங்க. நாங்க செய்யறது நினைச்சது மாற்றம் வேணும் தான், ஒரு மாற்று அரசை கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்றப்ப நீங்க திருந்துறது வந்து உங்க மூஞ்சில தெரியணும். நீங்க வந்து போயிட்டு எழுதி கொடுத்தா இடத்துல வீராப்பு பேசுறது, உதயநிதி கேள்வி கேட்கறப்ப அமைதியா உட்கார்ந்து இருக்கிறது, அப்ப யதார்த்தமா உங்களுக்கு நீங்களும் கத்துக்கங்கன்றேன், பேசுங்கன்றேன். நீங்க பேசாம அப்படியே வாயை மூடிட்டே நம்ம ஏமாத்திட்டு போயிடலாம். மோடி ஒருத்தர் மேக்கப் போட்டுட்டு அங்கிட்டு ஏமாத்துறாருன்னா அவரை போல நம்ம கோட்டை போட்டு ஏமாத்திடலான்னு ஏமாத்த வேணாம். சரியா? அதனால விஜய்னா கேள்வி கேட்கக்கூடாது, அவர் எதுவும் செய்யக்கூடாது. எங்க அண்ணன், எங்க தளபதின்றது இது ஒரு மட்டமான பலகீனமான செயல். அது பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் சொல்றது.
இப்போ அவர் முதல்வர் ஆயிட்டாரு, அவரை கேள்வி கேட்கறது அக்கௌண்டபிலிட்டி நம்மளுக்கு இருக்கு. நம்ம முதலமைச்சர்ன்றப்ப நம்ம கேள்வி கேட்கணும், செயல்பாடு என்னன்றதை நம்ம எதிர்பார்க்கறது தப்பு இல்லை. அவரை ஏன் கேட்குறீங்க? வேற ஆட்சியில் நடக்கலையா? இப்ப எல்லா கட்சிகளும் வந்து கவர்ச்சி அரசியல், கவர்ச்சியை பார்த்துதான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு திருச்சிக்கு வந்து அவர் போனப்போ நன்றி சொல்லும் விதமா மக்கள் நன்றி சொல்லும் கூட்டத்துல வந்து கேட்டு கவர்ச்சி காட்டுறதுக்கு கவர்ச்சி அரசியல் பண்றேன், கவர்ச்சியை காட்டி தான் ஆட்சியை பிடிச்சேன்னு சொல்றாங்க, கவர்ச்சி காட்டுறதுக்கு நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏன் சார் எல்லா கட்சிகளும் கவர்ச்சி அரசியல்? வேற என்ன காட்டினாரு அவரு? கவர்ச்சி காட்டல, வேற என்ன காட்டி அரசியல் செஞ்சு அவர் வென்றுட்டாரு. அது வேற. அவர் வேற என்ன காட்டினார்? போராட்டம் காட்டினாரா? மக்கள் இனிமே காட்டுவாங்க. இனிமே காட்டுறது அப்புறம் கவர்ச்சி காட்டினா சினிமானா கவர்ச்சி தானுங்க. சினிமா அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்தாங்க, எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்க. ஆமா, அது கவர்ச்சி தான். எம்ஜிஆர் கவர்ச்சி தான். எம்ஜிஆர் இருந்த காலத்துல, எம்ஜிஆர் இருந்த காலம் வேற. சரியா? மக்களோட படிப்பறிவு கம்மியா இருக்கும், எல்லாம் இருக்கும். கவர்ச்சியை காட்டாம எம்ஜிஆர் கட்சியில இருந்து வந்தாருங்க. அவர் கவர்ச்சியா கூட இருக்கட்டுமே, நடிகரா கூட இருக்கட்டுமே, அவர் திமுகல இருந்து விலகி தனி கட்சி ஆரம்பிச்சு வந்தார். அவர் சும்மாலாம் எடுத்தோம் கவுத்தோம்லாம் வரல. சரியா? அப்ப கவர்ச்சியை காட்டாம வேற என்ன காட்டினார்? நீங்க ஏதாவது சொல்லுங்க. அன்பை காட்டி இருக்கலாம் இல்லையா? அன்பை யார்கிட்ட காட்ட முடியும்? எந்த மக்கள் வந்து அவர் மேல அன்பு வச்சிருக்கிறாங்க. எங்க போய் காட்டினாரு? எந்த பிளாட்ஃபார்ம் அது? ஏதாவது கல்யாண மண்டபத்துல போய் அன்பை காட்டினாரா? தாலி எடுத்து கொடுத்தாரா? இல்ல எங்கேயாவது போய் யாருக்காவது முடியாத கை கால் விளங்காத குழந்தைங்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு சோறு ஊட்டி விட்டாரா? அப்படி அன்பை காட்டியிருந்தாரு அப்படின்னா நீங்க சொல்றீங்க. நல்ல திட்டங்களை செஞ்சிருக்காங்களே, செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய தொண்டர்கள், கட்சியில இருக்கிறவங்க செஞ்சிருக்காங்க. அது 1 2 இந்த பிறந்தநாளைக்கு கொண்டாட எல்லா கட்சிக்காரன் தான் செஞ்சான். கமல் ரசிகர் மன்ற ரத்தம் கொடுப்பான். கமல் மக்கள் இயக்கமா கமல் கட்சிக்காரங்க பிளட் கேம்ப் நடத்துவாங்க. இருக்கிற ரசிகர் மன்றங்கள்ல கமல் ரசிகர் மன்றம் தான் நடத்தினாங்க. சரியா? அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. அதனால இதெல்லாம் வந்து பெரிய லெவல்ல அன்பு காட்டிட்டாரு. என்ன அன்பு காட்டிட்டாருன்னா யாருக்கு காட்டினாரு? மக்களுக்கு. எங்க காட்டினாரு? படத்துல தானே காட்டினாரு. அதான் கவர்ச்சி. நேரம் எங்க காட்டினாரு? இனிமே வரும் இனிமே காட்டுறது வேறங்க. நான் இதுக்கு கவர்ச்சி காட்டி தான் நான் வந்தேனான்றீங்களே, கவர்ச்சி தானேங்க. அப்ப நீங்க கவர்ச்சி காட்டல அப்படின்னா உங்க மாநாடுகள்லயே பெண்கள் வந்து இப்ப என் புருஷனை விட உங்களை தான் பிடிக்கும், நான் அவரை 45 வருஷமா லவ் பண்றேன்னு பேசுறேன். ஏதோ ஒரு சில பெண்கள் பேசினதுக்காக ஒரு சில பேர்ல பல பேர் கூட ஒரு சில பேர் அதுக்கு கண்டன அறிக்கை, கட்சினா இப்படிதாம்மா இருக்கணும், நிர்வாகம் இப்படிதாம்மா இருக்கணும், இது ஒழுங்குமா அப்படி இந்த மாதிரி இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் வீட்டில் போய் பேசிக்கங்கம்மா. கட்சி கூட்டங்கள்ல, பொதுக்கூட்டங்கள்ல, மாநாடுகள்ல இப்படி பேசக்கூடாதுன்னு ஒரு ஒழுங்கு நடவடிக்கை. நான் பேசுனா ஏத்துப்பீங்களா? த்ரிஷாவை எனக்கு பிடிக்கும், ஸ்னேகாவை எனக்கு பிடிக்கும், முத்தம் கொடுக்கணும்னு ஆசைனா ஏத்துப்பீங்களா? நீங்க என்னங்க நீங்க? யாரோ ஒரு 4 பேர் தான் பேசுறாங்க, 3 பேர் தான் பேசுறாங்கன்னா அவர் என்னைக்காவது அன்னைக்கு கூட்டத்தில் வந்துட்டு சாப்பிடல நான் சொன்னார், ஒரு அம்மா சாப்பிடல, அவர் சாப்பிடாம இருக்காரு அண்ணன் அழுவுது. சரி, அதோட பலவீனம், நம்ம அதுக்காக அவரை குறை சொல்ல முடியாது. அப்ப இந்த மாதிரி கவர்ச்சியில சினிமால அவர் எவ்வளவு சப்பியா இருக்கிறாரு, அண்ணனை பார்த்துட்டு அவர் எவ்வளவு அழகா இருக்கிறாரு, அவர் வந்துட்டா போதும் அப்படின்றப்ப இந்த பலவீனங்கள் உன்னை நம்பி வராங்க மக்கள். இந்த பலவீனங்களை அப்படியே ரீட்டைன் பண்ணாதீங்க. அவங்களுக்கு சொல்லுங்க மக்கள் பிரச்சனை இவ்வளவு இருக்கு, நம்ம எல்லாம் சேர்ந்து போராடணும், அவங்கள போராளியா மாத்துறீங்களோ இல்லையோ சிந்திக்க வைங்க. அவங்கள தற்கொறின்ட்டு ஆனா அந்த தற்கொலைகள் தான் சார் நீண்ட கால அரசியல் இருந்த அரசியல்வாதிகள், மூத்த அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கையே வந்து கேள்விக்குறியாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இது குருட்டாம்போக்குல வந்ததுங்க. கேள்விக்குறியாக்குனது உண்மைதான், போயிருச்சு. திராவிடம் வீழ்ந்துச்சு, திராவிட கட்சிகள் வீழ்ந்துருச்சு, பிரச்சனை இல்லை, அது ஒரு நல்லதுதான், ஒரு வகையில் நடந்தது. இது வந்து ஒரு சுனாமி வந்து நம்ம கரையோரமா வந்து கழிவு நீர்களை, குப்பை தொட்டிகள் எல்லாம் போட்டு வச்சிருக்கப்போ மொத்தமா அடிச்சுட்டு வந்து ஊருக்குள்ள போட்டுட்டு திரும்ப தண்ணி உள்ள போன கணக்கு தான். திராவிட கட்சிகள் மேல இருந்த அதிருப்தின்னு கூட சொல்லலாம். கட்சி அதிருப்தி, திராவிடம் கொள்கை கோட்பாடுலாம் கிடையாது. கவர்ச்சின்ற வார்த்தை நாகரிகமா சொன்ன வார்த்தை. முறையாக ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது, ஒரு தொகுதியில கொடுத்ததா சொல்லி ஒரு ஆள் சொல்றாங்க, அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஏமா இது வந்து எப்படின்னா, மனிதனுக்கு வந்து திமுக வந்து காசு கொடுத்தா ஜெயிச்சிடலான்னு நினைச்சு கணக்கு போட்டுட்டு இருந்தாங்க. காசையும் மீறி கவர்ச்சி தாண்டா வெல்லும், மனித இயற்கை, உடல் ஊன் இயல்பு அப்படின்றத காட்டிடுச்சு.